வணக்கம் சாதனை பெண்கள் சிஐடி வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஆல்ரெடி நான் பேசிக் சொல்லி கொடுத்தேன்னா அதே பேசிக், அதாவது அன்னைக்கு நான் பண்ணதையே வச்சு டபுள் கலர் அதில் எப்படி கொடுக்குறது. இப்போ ட்ரை ஆயிருக்கும்ல, அது ரெண்டாவது கலர் கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? தேவையான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் கலர்ஸ், அதாவது ஃபேப்ரிக் கலர்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டாலே கிடைக்கும். அந்த ஃபேப்ரிக் கலர்ஸ் நமக்கு தேவையான கலரு, ப்ரெஷ்ஷு, வாஷ் பண்ணுறதுக்கு வாட்டர், துடைக்கிறதுக்கு கிளாத்து. நான் அன்னைக்கு பண்ண பார்த்தீங்களா, அந்த பெயிண்டிங் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. 24 hours டைம் நம்ம கொடுத்தாச்சு. அதனால் இப்போ அதுக்கு மேலேயே ரெண்டாவது கலர் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பூக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இது வந்து ரெட் கலரு, அதனால் ஆரஞ்சு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதால ஒரு ஆரஞ்சு கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா இந்த பெட்டலுக்கு அவுட்டர் அப்படியே கொடுக்க போகிறேன். லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெட்டலாக நமக்கு தெரியலைல்ல, அதுக்காக அந்த டிஃப்ரென்ஷியேட்ஸ் கொடுக்கறதுக்காக வெளியில் வராமல் அந்த ரெட்டுக்கு மேலேயே கொடுங்க. ஜஸ்ட் நம்ம பென்சில் வச்சா எப்படி வரைவோமோ அதே மாதிரி தான் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போகிறேன். தெரியுதுங்களா? இங்கே ஆரம்பித்து இப்படியே கொண்டு வந்தாச்சு. அடுத்து பண்ணுறேன் பாருங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா திக்காயிடும், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நம்ம விருப்பம்தான், அதனால் இதுதான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. இங்கே நீங்கள் வேறு கலரும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஆரஞ்சு ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதே மாதிரி தான் 24 hours காய வச்சிட்டிங்கன்னா போதும். தெரியுதுங்களா? அந்த பெட்டல் வந்து ஒவ்வொரு பெட்டலாக தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்குது. அதாவது ரெட்டு வந்து ஆரஞ்சை விட்டு வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் டபுள் கோட்டிங் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆரஞ்சு இதை நான் வாஷ் பண்ணிடுறேன். உங்களுக்கு எல்லாமே பேசிக்கில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ப்ரௌன் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எல்லோ கொடுத்தேன்ல, இந்த ரவுண்டுக்கு ஒரு அவுட்லைன். லைட்டாக தொட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஒரே மாதிரி ரவுண்டு கிடைக்கும். ரெண்டு தடவை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைச்சிடும். ப்ரௌன் நான் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு நான் கொடுத்தது டார்க் க்ரீனு, அதனால் இப்போ லைட் க்ரீனை அவுட்டரில் கொடுக்குறேன். காஞ்ச பிறகு நல்லா தெரியும். இப்போ தெரியலையே அப்படின்னா கூட காஞ்ச பிறகு பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஷியேட்ஸ் நல்லா இருக்கும். அதாவது இன்னும் நீங்கள் டெக்கரேட் பண்ண 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 அதை ரேட்டை நீங்கள் ஜாஸ்தி சொல்லலாம். அதுதாங்க நம்மளோட பிஸ்னஸ் ட்ரிக்ஸே. இப்போது ஒரு கலரில் கொடுக்கும்போது உள்ள வித்தியாசமும் ரெண்டாவது கலரில் கொடுக்கும்போது உள்ள வித்தியாசமும் உங்களுக்கு தெரியும் பாருங்க. சும்மா ஒரு 2 பெட்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டு போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ எடுக்கிறேன். எல்லோ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெம் இந்த பெயிண்டிங்க்கு நமக்கு தண்ணிலாம் நமக்கு மிக்ஸ் பண்ண வேண்டாம். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸுக்கு
கண்டிப்பாக இந்த இடம் காயாமல் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 2 கலர் மிக்ஸ் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியுதுங்களா? ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல திரும்ப எல்லோ டச் பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக வரும். காய வச்சு செஞ்சீங்கனாலே இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பாருங்கள் 2 கலர் கொடுத்து முடிச்சாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா ஃப்ளவர்ஸில் வந்து கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா சும்மா ஒரு 2 லைனு இப்படி தான் டெக்கரேட் பண்ணணும் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் ஃப்ளவரை அலங்கரிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் இதில் வந்து நம்ம ஸ்டோன் டெக்கரேட் பண்ணுறது, இன்னும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த டாட்ஸ் வச்சா மாதிரியே வெளியில் இப்படி சுற்றி கூட நம்ம வைக்கலாம். டபுள் கலர் மட்டும் கொடுத்தது இல்லாமல் அவுட்டரில் டாட்ஸும் நான் வச்சுருக்கேன் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி. இங்கே நீங்கள் லைன்ஸ் போட்டீங்கல்ல, அதுக்கு பதில் இந்த மாதிரி டாட்ஸ் 2 கலரில் மாற்றி நீங்கள் அவுட்டர் கொடுத்தா கூட அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம செய்ய ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட க்ரியேட்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கும் நிறைய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இதை இப்படி பண்ணலாம், இதை அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்குறீங்க. கண்டிப்பாக எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். புரியல அப்படின்னாலும் சொல்லுங்கள். இன்னும் புரிகிற மாதிரி என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.